சென்னையில் பெரம்பூரில் இருக்கிறோம். பில்டர்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி விற்கிறோம். மற்றபடி வெறும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. தேங்க்யூ, நன்றி. உண்மையிலேயே யாருக்குமே ஒரு முக சூழல் இல்லாமல் எல்லாமே ஒரே குடும்பம் மாதிரி வந்தீங்க. அதுக்காக முதல் நன்றி. ரெண்டாவது, அசோக் சாரு நான் பல டூருங்க போயிருக்கேன். குறிப்பாக மதுரைக்காரங்க தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. சிவம், அப்புறம் முருகன் ட்ராவல்ஸ், அதெல்லாம் போயிருக்கேன். எல்லாம் பூரா மணி மைண்டு. குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து டிக்கெட் புக் பண்ண சொல்ல மட்டும் ஒரு 10,000 கட்டினா போதுன்னுவாங்க. அதுக்கு ஒரு 3 நாள் கழித்து மொத்த அமௌண்ட்டையும் வாங்குவாங்க. வாங்கிட்டு யாராவது ஒருத்தர் வர முடியலன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க, கேன்சல் பண்ண முடியாது. ரூம் போட்டாச்சுன்னு எல்லாத்தையும் சேர்த்து வாங்குவாங்க. அதனால் இந்த டூரில் போகிறதே எனக்கு கொஞ்சம் ஒரு அந்தளவுக்கு எனக்கு ஒரு மன ஏற்றம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு அசோக் சார் மணி மைண்டுன்றதே கிடையாது. அமௌண்ட்டை எடுத்து சருன்னு செலவு பண்ணுறாரு. அவர் கணக்கு கூட வச்சுக்கிறது இல்லை, எனக்கு நல்லா தெரியுது. ஏதோ ஒரு குட்டு மதிப்பாக வாங்குறாரு. அதனால் இது மாதிரி இவர் ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாருன்றது இதை யார் யூடியூப்பில் பார்த்தாலும் சொல்கிறேன். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையாக அவரே ஒரு ஓனரே கூட வந்து எல்லாரையும் பக்கத்தில் இருந்து பார்த்து ஒவ்வொரு டிஃபனும் சரி சாப்பாடும் சரி கூட இருந்து நல்லா செஞ்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு தாமஸ் குக்லன்னு எங்ககிட்ட 7 லட்ச ரூபா வாங்கினாங்க டூருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்கல. மற்றவங்க என்ன செய்வாங்க, பஸ்ஸு ஏற சொல்ல மட்டும் அந்த டிராவல்ஸ்காரன் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பான். அதுக்கப்புறம் காசு தான். இங்கே அப்படி கிடையாது. வாட்டர் பாட்டில் எங்கே பார்த்தாலும் வாட்டர் பாட்டில் அப்படியே பேட்சாக வச்சிடறாரு வாட்டர் பாட்டில். அதுலேருந்து அவருடைய மணி மைண்டு இல்லைன்றதை வந்து வாழைப்பழம் அதே மாதிரி எவ்வளோ நாளும் வாழைப்பழம் வைக்கிறாரு. எல்லா விஷயமும் நல்லா பண்ணுறாரு. உண்மையிலேயே இதை பார்க்குறவங்க யூடியூப்பு கண்டிப்பாக இதை வந்து பார்க்கணும், வரணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.